பழங்காலத்தில் உலகம் அகங்காரம், பேராசை, அநீதி ஆகியவற்றால் சிதறத் தொடங்கிய காலம் அது. இயற்கையோடு இணைந்த தர்மத்தால் மட்டுமே இந்த உலகை மீட்க முடியும் என்று தீர்மானித்தது அந்த சக்தி. அப்போது தேவர்கள் கலங்கினர், முனிவர்கள் தவம் செய்தனர். பூமி தாயே அழுதாள். ஆயுதத்தால் அல்ல, அறிவால் அல்ல, இயற்கையோடு இணைந்த தர்மத்தால் மட்டுமே இந்த உலகை மீட்க முடியும் என்று தீர்மானித்தது அந்த சக்தி. அதனால் ஒரு அரசனாக அல்ல, ஒரு போர் வீரனாக அல்ல, ஒரு சாதாரண மனிதனாக அவதரித்தார் பிப்லார்ட். புனிதமான பீப்பல் மரத்தின் அடியில் ஒரு முனிவரின் தவப் பலனால் ஒளிக்கீற்றுடன் அவர் பிறந்தார். முனிவர்கள் சொன்னார்கள், இவன் இயற்கையின் குரல், தர்மத்தின் வடிவம், அகங்காரத்தை உடைக்கும் அவதாரம். அவரிடம் ஆயுதம் இல்லை, சிங்காசனம் இல்லை. ஆனால் அன்றி உண்மை பேசும் நாவு, அநீதியை பொறுக்காத மனம், இயற்கையை காக்கும் இதயம். அவன் சென்ற இடமெல்லாம் மரங்கள் காக்கப்பட்டன, பலவீனர்கள் காப்பாற்றப்பட்டனர், அரசர்களுக்கே தர்மம் கற்பிக்கப்பட்டது. ஒரு பேரரசன் இயற்கையும் என் கட்டுப்பாட்டில்தான் என்று சவால் விட்டான். மழை பெய்தது, வனம் எழுந்தது, பேராசை கொண்ட நகரங்கள் சிதைந்தன. அழிக்கும் சக்தி அல்ல, காக்கும் சக்தியே உண்மையான தெய்வம். தர்மம் மீண்டும் நிலை பெற்றதும் பிப்லார்ட் சொன்னார், நான் வானில் இல்லை, கோவிலில் இல்லை, நீ காக்கும் ஒவ்வொரு மரத்திலும் நான் இருப்பேன். அந்த சொல்லுடன் அவர் ஒளியாகி